ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னு பார்த்தலாமா? சுட சுட சோறு, அதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடிலாம் நான் செய்கிற சாம்பார் எனக்கே பிடிக்காம இருந்துச்சு. ஆனால் சாம்பார் பண்ணுவேன். சாம்பார் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ள மற்ற எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்றது. நான் என்ன பண்ணுவேன்னா, பொரியல் பண்ணுவேன் இல்லையா, அதை வந்து சோறு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக என்ன மாயாஜாலமோ எனக்கே தெரியல, அதே மெத்தடில் தான் பண்ணுறேன். ஆனால் சாம்பார் டேஸ்ட்டாக வருது. ஏன்னா நானுமே அந்த சாம்பார் சாப்பிட்றேன் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். இது வேறு ஒன்று, எங்கள் வீட்டில் தேங்காய் பூ போட்டு போனால் இவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் பொரியலில் தேங்காய் பூ போட்டால் தான் அதுக்கு ஒரு மரியாதை. நான் வந்து அந்த மரியாதைலாம் காப்பாற்றிடுவேன். அதனால் இவங்க சொல்கிறது கேட்காம நான் பொரியல் இப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து மோர் வத்தல், இதை சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை. இன்றைக்கி லன்ச் இது தான். எல்லாருக்குமே பிளேட்லேயும் சர்வ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், சோறு, பொரியல், முட்டை, அதுக்கப்புறம் சாம்பார், மோர் வத்தல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.